தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுகா ஆத்திகுளம் கிராமத்தில் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யும் என்று முன்னாள் ஆசிரியர் அவர்கள் ஒரு சிறிய சொற்பொழிவு ஆற்றுவார்கள். ஆரம்பத்தில் நாங்கள் காமட்டிங்கிறது ஆந்திர மாநிலத்தில் உள்ள காமட்டி தான் எங்கள் பூர்வீகம். அங்கே தான் ரொம்ப நாள் நீண்ட நாளாக இருந்தாங்க. அங்கே பட்டாளத்து நாயக்கர் என்ற அமரர் வெங்கடசாமி அவங்க மூலம்தான் அவங்க வந்து காமட்டியில் வந்து சுபேதரா ஆங்கிலேய ஆட்சியில் இருக்கும்போது பணியாற்றினவங்க. அவங்க கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் வந்து அந்த அரசு சேவையில் பணியாற்றி 38 வருஷம் வந்து பென்ஷன் அரசு பென்ஷன் வாங்கியிருக்காரு. 100 வயது வரையும் வாழ்ந்திருக்காரு. அவருடைய பூர்வீகம் வந்து ஆந்திராவில் உள்ள காமட்டிங்கிற இடம். ஏற்கனவே முதல் தாரத்தினுடைய மனைவி தான் லட்சுமி அம்மாள்ங்கிறது. இதில் அந்த சிலையில் இருக்கிறது தாய் தகப்பனார் அவருடைய மகள் லட்சுமி அம்மாள். இப்போ நாங்கள் வணங்கி வர்றது அந்த லட்சுமி அம்மாள்ங்கிறது தான். லட்சுமி அம்மாளை வந்து குலதெய்வம் அது வந்து சிறு வயதிலே இறந்ததுனால அங்கேருந்து இறஞ்சிட்டாங்க. பிடிமண் எடுத்து குலதெய்வமாக நாங்கள் பூரா அப்பா மேலேருந்து வணங்கி வரோம். அது கொண்டு வந்து அங்கே காமட்டியிலேருந்து ஒவ்வொரு மாவட்டமாக அப்படியே லாரியில் முட்டையும் எடுத்து அங்கேருந்து கொண்டு வரும்போது ஒவ்வொரு மாவட்டமாக வரும்போது கயத்தாறு பக்கத்தில் வந்து கயத்தாருக்கு மேற்க சாப்பு பக்கத்தில் டிரான்ஸ்ஃபாரம் பக்கத்தில் உள்ள ஒரு அந்த மாவட்டமாக வரும்போது கயத்தாருக்கு மேற்க உள்ள எங்கள் எல்லாம் ஆத்திகுளம் முழுதுமே பூர்வீகம் எங்கள் இடமா தான் இருந்தது. அப்போ ஆத்திகுளத்துக்கு மேற்க வந்து உப்போடைக்கு பக்கத்தில் வந்து காரஞ்செடி பக்கத்தில் வந்து அந்த அந்த அம்மா அந்த இடத்துல வந்து இருந்துருச்சுது. உடனே அந்த இடத்துல நினைச்சிட்டாங்க பிரதிஷ்டை பண்ணி பழைய காலத்திலேருந்து தொடர்ந்து அவங்க குலதெய்வத்தை வணங்கி வராங்க. அதை தொடர்ந்து நாங்களும் பின்பற்றி வரோம். குலதெய்வத்தை வணங்கியாச்சுன்னு சொன்னால் எந்த விதமான சங்கடங்கள் தொல்லைகள் எதுவும் இருக்காது. அப்படிங்கிறனால எல்லாருமே குலதெய்வத்தை நாங்கள் வணங்கி வரோம். சுக்குக்கு இல்லை குலதெய்வத்துக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்ற பழமொழிக்கு இணங்க நாங்கள் குலதெய்வத்தை வணங்கி வரோம். இப்போவும் குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு மட்டும் அடிக்கிறது இந்த குலதெய்வமாகிய லட்சுமி கோயிலில் தான். ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க குலதெய்வத்தில் தான் மொட்டை போடுவாங்க. மொட்டை போட்டால் அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் அறிவுள்ளவங்க வளரும் அப்படிங்கிறது சம்பிரதாயம். அதுக்கு எனக்கு நாங்கள் வணங்கி வரோம். அதே மாதிரி இந்த ஆண்டும் சுத்தீர் அதுக்கு பூரா முள்வெளியும் அவங்கவுங்க அந்த குலதெய்வத்தை வணங்கினாங்கன்னா அதை விட சிறப்பான அருள் மற்ற எல்லாம் நிறைய கிடைக்கும். அதனால் முதல்ல குறி ஏற்க போனாலும் கூட அவங்க வந்து முதல்ல குலதெய்வத்தை வணங்கி அது உத்தரவு கொடுத்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளுடைய வரலாறு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு குலதெய்வத்துக்கு அதிகமான பவர் இருக்குது. அதற்கு எனக்கு நான் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே அவங்கவுங்க குலதெய்வத்தை வணங்கினா தான் எல்லா வித அருள் கிடைக்கும். அதற்கு எனக்கு நாங்களும் வருடம் போல் செய்வதை விட இந்த வருஷம் மிக சிறப்பாக குலதெய்வத்தை கும்பிட்டு கொண்டிருக்கின்றோம். இதே மாதிரி எல்லாருமே இந்தியாவில் உள்ள உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே அவங்கவுங்க குலதெய்வத்தை சிறப்பாக வணங்கி அருள் பெற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதற்கிணங்க நாங்களும் இந்த குலதெய்வத்தை வணங்கி எல்லாரும் இன்புற்று அருள் பெற வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். சூப்பர்.